பிரியா கிச்சன். இது முடக்கத்தான் தோசைக்கு தேவையானது முடக்கத்தான் கீரை நல்லா கிள்ளிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த காம்பெலாம் இருக்கக்கூடாது, பெரிய காம்பெலாம் கிள்ளி நல்லா அலசி நல்லா 2-3 முறை அலசி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. கீரையை அரைச்சிட்டு இட்லி மாவு, தோசை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் சேர்த்துடணும். இந்த மாதிரி போட்டு நல்லா மாவு கலந்துட்டு தோசை ஊற்றணும். நல்லா கலக்கணும். இட்லி மாவு, தோசை மாவு இதில் நான் கலந்துக்கலாம். இட்லி மாவில் இருக்கிற உப்பே போதும். நீங்கள் இது மாதிரி கலந்துட்டு தோசை முட்டி வலிக்கலாம், ரொம்ப நல்லது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.